வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது, இப்போ பைப்பிங் தைக்கிறது பல விதமான மெத்தட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரெடிமேட் பைப்பிங் வச்சு நம்ம எப்படி ப்ளவுஸில் நம்ம தைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இப்போ இது ரெடிமேட் பைப்பிங். இப்போ ரெடிமேட் பைப்பிங் எல்லாமே டெய்லரிங் மெட்டீரியல் ஷாப்பில் எல்லாமே கிடைக்குது. இப்போ இந்த பைப்பிங் பார்த்திங்கன்னா இது நேர் பீஸ்லேயும் தைச்சி வச்சுருப்பாங்க, அப்புறம் கிராஸ் பீஸ்லேயும் இருக்கும். அது நீங்கள் பார்த்து தான் நம்ம எடுத்து ப்ளவுஸுக்கு நம்ம கரெக்டாக எடுக்கணும். இப்போ நமக்கு ப்ளவுஸுக்கு அப்படிங்கும்போது நெக்கு வளைவாக இருக்கும்போது கிராஸ் பீஸில் தைச்ச பைப்பிங் மட்டும்தான் நமக்கு தைக்கிறதுக்கு அது நல்லா திரும்பி கொடுக்கும். நேர் பீஸில் உள்ள பைப்பிங் நமக்கு தைக்க முடியாது. அதனால் அதுவும் இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா கலர் மேட்சிங் நமக்கு வரணும். எல்லா கலர்லேயும் நமக்கு பைப்பிங் கிடைக்காது. அதனால் இதே மாதிரி நம்ம ரெடிமேட் பைப்பிங் நாமளே ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி நம்ம ப்ளவுஸுக்கும் தைக்கலாம். அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஒரு கிளாத் இருக்குது அப்படின்னா இதில் கரை பகுதி இருக்குது, அந்த பக்கம் நேராக நம்ம கட் பண்ணி எடுக்கிற பகுதி. அந்த சைடில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அது நேராக நமக்கு வரக்கூடிய நேர் பீஸு. அதே சமயம் இந்த மாதிரி கிராஸில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு கிராஸ் பீஸ். அந்த மாதிரி கிராஸ் பீஸ் தான் நமக்கு பைப்பிங் பண்ணுறதுக்கும் நெக்கு பகுதியில் ஹெம்மிங் பண்ணி நாம் உள்பக்கமாக தைக்கிறதுக்கும் நாம் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு கிராஸில் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் நெக்குக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த மாதிரி 2-3 பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 பீஸ் இந்த மாதிரி ஒன்றா வச்சு கொஞ்சம் கிராஸில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2 பீஸும் ஒரே மாதிரி கட் ஆகிருக்கும். அந்த கார்னரை இந்த மாதிரி திருப்பி வைக்கணும், ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி. அந்த மாதிரி வச்சுட்டு அதை நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். இப்போ நம்ம கிராஸில் நம்ம எதுக்கு ஜாயிண்ட் ஆக்குறோம் அப்படின்னா நமக்கு ஜாயிண்ட் ஆக்கிட்டு திருப்பி பார்க்கும்போது அந்த தையல் லைன் நமக்கு பார்க்கும்போது தெரியும். அந்த தையல் லைன் கொஞ்சம் கிராஸில் இருக்கும். இப்போ பார்க்கலாம், இந்த மாதிரி கிராஸில் இருக்கும். இந்த மாதிரி கிராஸில் இருக்கும்போது அதை மடித்து நம்ம பைப்பிங் பண்ணுவோம். பைப்பிங் பண்ணும்போது அந்த மடிப்பு பாகம் பாருங்க அப்போ கொஞ்சம் தள்ளி விலகி போகும், ஒரே இடத்துல ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கும். அதுக்கு அந்த உள்ளுக்கு தடிமனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கிராஸில் தைக்கிறோம். இப்போ இந்த த்ரெட்டு நம்ம இந்த கிளாத்தில் சென்டரில் இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே நம்ம 2ஆக மடிக்கலாம். மடிச்சுட்டு இதில் சிங்கிள் ஃபுட் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் இந்த சிங்கிள் ஃபுட் பார்த்திங்கன்னா எல்லா மிஷினுக்குமே கிடைக்கிது. இது தையல் மிஷின் விற்கிற ஷாப்பில் எல்லாமே இந்த மிஷினுக்கு நீங்கள் உங்கள் மிஷின் என்ன இதோ அந்த நேமை சொல்லி நீங்கள் கேட்டு வாங்குங்க. எல்லா மிஷினுக்கும் இந்த ஃபுட் கிடைக்கிது. அதை வாங்கி இந்த மாதிரி ஃபிட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு அந்த ஹோல் வர்ற மாதிரி ஃபுட்டும் இருக்கும். இப்போ இதில் ரைட் சைடு வர்ற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு நீடில் எந்த சைடு போகுதோ அந்த சைடில் தான் நம்ம அந்த த்ரெட்டு வச்சு டைட்டாக வர்ற மாதிரி பிடிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பைப்பிங் நல்லா அந்த ஃபுட்டுக்கு பக்கத்தில் நல்லா டைட்டாக இந்த மாதிரி தைக்கும். இப்போது கரெக்டாக உள்பக்கம் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிளாத்தை லூஸாக விடாதீங்க. இந்த மாதிரி நம்ம ரெடிமேட் பைப்பிங் எல்லாமே தைக்கும்போது நல்லா அதுக்காக ரொம்ப இழுத்தும் பிடிக்கக்கூடாது, லூஸாகவும் விடக்கூடாது. அந்த மாதிரி விட்டு தைங்க. ஏன்னா லூஸாக நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா தைச்சி முடிச்சுட்டு பார்க்கும்போது அந்த பைப்பிங் பக்கத்தில் கிளாத்து லூஸாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி கரெக்டாக அந்த கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டு தைச்சிருங்க. இந்த ஜாயிண்ட் பகுதியில் அந்த ஜாயிண்ட் கிளாத் இருக்குது பாருங்கள், அது 2 சைட்லேயும் வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கும் மேலே இந்த த்ரெட்டு வைங்க. த்ரெட்டு வைக்கும்போது அந்த ஜாயிண்ட்லேயும் அந்த கிளாத்து 2 பக்கமாக பிரிஞ்சு போகும்போது கொஞ்சம் அந்த தடிமனாக வராமல் இருக்கும். கிளாத்தை லூஸாக விடாமல் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி வைங்க. நல்லா டைட்டாகவும் இழுத்து பிடிக்காமல் ஓரளவுக்கு நமக்கு தெரியும், கையில் பிடிச்சிருக்கும்போது தெரியும். அந்த மாதிரி பிடிச்சிட்டு உங்கள் நெக்குக்கு எவ்வளவு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்லேயே நீங்கள் கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த பைப்பிங் பண்ணணும். ஏன்னா அந்த பைப்பிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 2 பைப்பிங் பண்ண பீஸ் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கி நெக்கில் நம்ம தைச்சோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் நல்லா வராது. அதனால் இந்த பைப்பிங் உள்ளுக்கு வச்சு தைக்கிற பீஸே நமக்கு ஒரே பீஸாக இருக்கணும் நெக்குக்கு. அந்த மாதிரி பார்த்து தைச்சி முடிச்சுருங்க. இப்போ தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வெளிப்பக்கம் நிறைய கிளாத் இருக்குது.
அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து இந்த ரெடிமேட் பைப்பிங்கில் பாருங்கள், நமக்கு தச்சு விடக்கூடிய அளவுக்கு தான் அந்த கிளாத்து வந்து விட்டுருப்பாங்க. நாம் வந்து தைக்கும்போது எவ்வளோ கிளாத்து விடுவோம் அந்த அளவுக்கு கிளாத்து அந்த தையலுக்கு வெளிப்பக்கம் விட்டுட்டு அதிகமாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேயே இந்த மாதிரி கிளாத்தை வச்சு தைக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி நம்ம மடித்து தைக்கும்போது 2 பக்கம் கீழே உள்ள கிளாத்தும் மேலே உள்ள கிளாத்தும் நம்ம மடிக்கும்போது ஒரே இடத்துல அந்த மடிப்பு வருமானு சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் முன்னும் பின்னும் வரலாம் சில பகுதியில், அப்போ உங்களுக்கு விலகி போயிடும் பைப்பிங் பண்ணும்போது. அதனால் நம்ம கொஞ்சம் அதிகமாக கிளாத்தை வச்சுட்டு அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும். இப்போது இதில் மேல் பக்க கிளாத்தில் தனியாக நம்ம ஷோல்டர் பகுதியில் 2 தையல் போட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ மேல் பக்க கிளாத்தில் தனியாக ஜாயிண்ட் ஆக்கணும், லைனிங் கிளாத்தில் நம்ம தனியாக ஷோல்டர் பகுதியில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நான் லைனிங் கிளாத்துலேயும் தனியாக நான் அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி வச்சுருக்கிறேன். இப்போ மேல் பக்க கிளாத்துக்கு மேலே வச்சு அந்த பைப்பிங் நம்ம தச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இந்த நெக்கு பகுதியில் வச்சு தச்சு முடிச்சிடலாம். இப்போது இந்த சைடில் தான் நம்ம ஃபஸ்ட்டில் வச்சு தைச்சோம் பாருங்கள், அதே ஆங்கிளில் அந்த கிளாத்துக்கு மேலே வர்ற மாதிரி வைக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் இருந்தே நான் தைக்க ஆரம்பிக்கிறேன். நல்லா டைட்டாக அந்த ஃபூட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம எவ்வளோ கிளாத்து நம்ம அதிகமாக விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த கீழே உள்ள ப்ளவுஸில் கிளாத்தும் இருக்கணும். அந்த மாதிரி விட்டு நேராக அப்படி தைச்சிருங்க. கரெக்டாக 2 கிளாத்தும் ஒரே இடத்துல அந்த முடிகிற மாதிரி இருக்கணும். உள்ளுக்கு உள்ள அந்த நூல் இலைகள்லாம் இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் உள்ள கிளாத்து வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் அடுத்தால நம்ம வந்து லைனிங் கிளாத்தை அதுக்கு மேலே வச்சு ஜாயிண்ட் ஆக்கும்போது கரெக்டாக நம்மளால் ஜாயிண்ட் ஆக்க முடியும். தச்சு விடும்போது நல்லா டைட்டாக அந்த மாதிரி அந்த பைப்பிங் பக்கத்தில் அந்த ஃபுட் இருக்கிற மாதிரி தச்சு விட்டுருங்க. கொஞ்சம் லெஃப்ட் சைடில் அந்த மாதிரி திரும்புகிற மாதிரி வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஃபுட்டுக்கு பக்கத்தில் அந்த த்ரெட் வந்து நல்லா டைட்டாக பிடிக்கிற மாதிரி வரும். இப்போது நெக்கு பகுதி ஃபுல்லாக அந்த மாதிரி பைப்பிங் வந்து மேல் பக்க கிளாத்தில் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இதுக்கும் மேலே நம்ம லைனிங் கிளாத் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ லைனிங் கிளாத் வச்சு ஜாயிண்ட் ஆக்கும்போது ஒரு ஷோல்டர் பகுதியில் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். கரெக்டாக நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த கிளாத் எல்லாமே வச்சுட்டு அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், கீழே இருக்கிற ஜாயிண்ட்டு கீழே பார்த்து இருக்கிற மாதிரி, லைனிங் கிளாத்தில் ஜாயிண்ட்டு மேலே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பக்கத்தில் இருந்து நம்ம ஜாயிண்ட் ஆக்க ஆரம்பிக்கலாம். அந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து ஜாயிண்ட் ஆக்குவோம். அப்போ தான் அந்த ஜாயிண்ட் பகுதி ஒன்று போல் நமக்கு வரும். ஃப்ரண்ட்டில் இருந்தே நம்ம ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த கை வச்சு தடவி பார்க்கும்போது நமக்கு அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த த்ரெட் வந்து கொஞ்சம் தடிமனாக தானே இருக்குது. அதனால நமக்கு தெரியும், அந்த ஃபூட்டுக்கு பக்கத்தில் இப்படி வச்சு பார்க்கும்போதே தெரியும் அதுக்கு பக்கத்தில் வர்ற மாதிரி. நம்ம வந்து லைனிங் கிளாத்து கீழே உள்ள கிளாத்து எந்த அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு மேலே இருக்கிற கிளாத்தையும் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 3 பீஸும் ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகும். லைனிங் கிளாத்தை இழுத்து பிடிக்காமல் இன்னொரு பக்கம் அந்த ஷோல்டர் பகுதி வரும்போது அந்த தையல் ஜாயிண்ட் பக்கம் கொஞ்சம் பகுதி பாதி வரைக்கும் தைச்சதுக்கப்புறமே அந்த பகுதியில் பிடிச்சிக்கிட்டு இந்த பகுதி வரைக்கும் சரியாக வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே தைச்சி விட்டுறலாம். இப்போ ஒரு பக்கம் இப்படியே நம்ம வந்து அந்த ஷோல்டர் பகுதி தாண்டி ஃப்ரண்ட்லேயும் சேர்ந்த மாதிரி நெக்குக்கு உள்ள பகுதி நம்ம வந்து தைச்சிருவோம். தைச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஒரு சைடில் இந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து தான் தைச்சிருக்கிறோம் பேக் சைடு வரைக்கும். அந்த பகுதியில் ஃப்ரண்ட்டில் நம்ம இது முடித்ததுக்கப்புறம் 2வது நம்ம தைக்கலாம். இப்போ இது வரைக்கும் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த பகுதியில் நெக்கு பகுதியில் நம்ம தைக்காமல் விட்டுருக்குறோம். இப்போ இந்த பகுதியில் ஃப்ரண்ட்டில் இருந்தே தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ஷோல்டர் பகுதி வரைக்கும் தைச்சிட்டு அப்படியே நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்போதும் கட் பண்ணி விடுவோம் பாருங்கள், அது மாதிரி நல்லா அந்த மாதிரி கிராஸில் தையல் வரைக்கும் அப்படியே நெக்கை சுற்றி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி லைனிங் கிளாத்தையும் மேல் பக்க கிளாத்தையும் அந்த மாதிரி திருப்பி எடுத்துடலாம். திருப்பி எடுக்கும்போது உள்ளுக்கு இருக்கிற பைப்பிங் வந்து நமக்கு வெளிப்பக்கமாக வருது பாருங்கள். இப்போ அந்த தச்சு விட்டுருக்கிற அந்த பைப்பிங் அளவுக்கு தான் அந்த கிளாத்து அந்த
தெரியுது நமக்கு வெளிப்பக்கம். நமக்கு அதுக்கு உள்ளுக்கு இருந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து உள்பக்கமாக போயிட்டு, இந்த பைப்பிங்கில் நமக்கு கொஞ்சம் பகுதி கிளாத் இருந்து பாருங்கள், அது 2 பீஸுக்கும் லைனிங் கிளாத்துக்கும் மேல் பக்க கிளாத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்பக்கமாக இருக்குது. இப்போ ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உள்பக்கம் திருப்பி பார்த்தாலும் அந்த பைப்பிங் நமக்கு மேலே இருக்கிற மாதிரியே இருக்கும், லைனிங் கிளாத் பக்கமாக. மேல் பக்கம் திருப்பி பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்கும். நமக்கு பார்க்கும்போது 2 பக்கமும் ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு போட்டிருக்கும் போது நமக்கு தெரியும், அந்த முதுகு பகுதியில் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் டபுள் ஃபுட்டு ஃபிட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த பைப்பிங்க்கு வெளிப்பக்கம் 1 ஃபுட்டோட அளவு அப்படின்னு நான் சொல்லுவேன் பாருங்கள். அது வந்து அந்த பைப்பிங்க்கு வெளிப்பக்கம் அந்த கரெக்டாக அந்த 1 ஃபுட் டைட்டாக பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு தையல் அந்த நெக்கு திரும்புகிற பகுதியில் அழகாக அந்த மாதிரி அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு நம்ம தைக்கும்போது அந்த தையல் வந்து லைன் ஒன்று போல் அந்த 1 ஃபுட்டோட அளவுக்கு வெளிப்பக்கம் தையல் விழும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உள்ளுக்கு இருக்கிற அந்த கிளாத்தும் நமக்கு அந்த ப்ளவுஸோட நல்லா செட் ஆகி இருக்கும்போது அந்த ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ பைப்பிங் பண்ணி முடித்தாச்சு. இப்போது பாருங்கள், இது உள்பக்கமும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நமக்கு மேல் பக்கம் மாதிரியே தான் இருக்கும். உள்பக்கம் பார்க்குறதுக்கும் ஷோல்டர் பகுதியும் நல்லா கவராகி நமக்கு அது போடும்போது எந்த ஒரு உறுத்தலும் இல்லாத அளவுக்கு பைப்பிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு தான் இது. இந்த மெத்தடில் நம்ம வந்து ரெடிமேடு பைப்பிங் வந்து எப்படி நாம் ரெடி பண்ணி நாம் தைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த மாதிரி உள்ள பைப்பிங் வந்து வெளிப்பக்கம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே தெரியாத அளவுக்கு நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள். இதை இன்னும் ஒரு மெத்தடில் வந்து தைக்கிறதுக்கு நான் இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.